உன்னை பார்த்தா எப்படி இருக்கு? எப்படா இருக்குது?
கை நாட்டு அம்மா அழகா அந்த பொண்ணுங்க ஏன்டா எனக்கு என்னடா போற தூக்கி மையாடா நிறுத்தி வச்சு ஹலோ ஹலோ இல்லடா ஹலோ மேடம் மேடம் எஸ்கூஸ் மீ எஸ்கூஸ் மீ சொல்லு அது வாயிலே புள்ளி அம்மா உன்னை பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே நான் உன்னை கதலிக்கிறேன் நீ எந்த ஜென்மத்திலே அலங்காரம் பண்ண மாட்டேன் சரி தமிழ் சொன்ன வாய வரல உன்னை நான் ஜவ் பண்ணுகிறேன் நான் யாரு நான் என் பேர் பட்டவன் நான் யாரு எனக்கு தெரியாதா யாரு நம்ம யாரு யாருன்னு கேட்குறா கோடி எங்கடா வாடா வாயில மண்ட மண்டா வந்துடும் சாண்ட தோண போய் எங்க வாயிலே தெரியாதானே மச்சா மூசி கிடக்குறான் சொன்ன அதை மட்டும் அந்த பாட்டு கூட பிடிக்கணும் பிடிக்கலடா இந்த பாட்டு பிடிக்கணும்
உன்னை பார்த்தாலும் பாவம் பார்க்குது. நீங்க வந்து மாட்டேன்லக்கோ நீ நல்லா ஜாலி பையன் சொந்த பையனா தான் அவனை இஸ்திரி வாடா பக்கம். மகாலியா பங்காளியா பங்காளி பூட்டி வைக்கிறோம் நீ தானே. அது சொல்லிட்டுதான் வாங்கி என்னடா அவங்க எங்க ராஜ்மாரி தங்கச்சி ராஜ்மாரி தங்கச்சி யாரு எவருக்கு சொல்றாங்க ஒரு வாய் தந்து யாரு தெரியாதா யாரு ராஜ்மாரி தங்கச்சி அவன தொடப்ப காட்டி எடுத்து அடியா என்ன ஆயிடு மச்சான் வாடா ஏ ஒரு சொக்கா போடுறேன் ஒண்ணு ஒண்ணு அஞ்சு பீஸ் போடுறாங்க ஏண்டா வாடா இதை கைக்கு வேற கைது போட்டு வரமா அதான் காடுங்க இருந்தாலும் நீயே ஒரு நல்ல கவனம் அதுதான் செவிலியாக எல்லாம் பார்த்து எப்பேற்பட்டவருக்கு மனைவி என்ற விளக்கத்தை தெரிஞ்சா நீ என் கும்பிடுவா பேசவே மாட்டேன் பேச மாட்டேன் நான் யார் என்ற விளக்கத்தை சொன்னால் பேச மாட்டேன். இருந்தாலும் வரலாம் ஏண்டா சரி இருக்கட்டும்டா கஞ்சி கஞ்சியா தேவ லோகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தேவ இந்திரனுக்கும் இந்திராணி அம்மையாருக்கு மகனாக பிறந்த தெய்வ யானை என்னுடைய பெயர். யானை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டிக்கிறேன் அவருடைய ஆசை மனைவி தெய்வ யானை
ஞாபகத்து அடிவாங்க புள்ள வந்துட்டான் ஆனா அள்ளி தான் கலாச்சிட்டு போறாங்க இதெல்லாம் அம்மா ஜெக்ஷன் தெரியுமா சர்க்காருக்கு என்ன பேசுறீங்க நல்லா ஓடுறீங்க ஆமா அப்படினா ஏண்டா போற காலத்துல கருமானமாப்பட்டது எப்படி சுறுசுறுவாக சுந்து கொண்டிருக்குமா ஆமா மேகத்துக்கு போற மூடலே மல்லையே மல்லை காம வந்தா இருவாட்சி சொல்லக்கூடிய வாசனைகளை வைத்துக்கொண்டு சபையில் வந்தவங்க எத்தனை இருக்கு அதுவும் தவிர சாரிகள் நடத்தி பக்தா என்னுடைய மனைவி வந்து விட்டதா இந்த நாள் உனக்கு ஏற்ப மனைவி வந்திருக்கிறார் அதனால் மூணாவது வருகிறது சீக்கிரம் அழைத்து வா
தெய்வா இருந்தாலும் தங்களது பொன்னாமர கமலங்களுக்கு பன்னீரால் கை பட்டால் துடைத்து எந்த ஜாதி மலர்களை வைத்து தெய்வம் என அநேக கொடி வந்தனம் சுவாமி. தெய்வா சுவாமி தெய்வா என்னுடைய பாதத்தை பணிந்தாய் அல்லவா? பணிந்தபடியால் நான் எப்படி மாற்றிக்க வேண்டும் தெரியுமா? தெய்வா தெய்வா என்றென்றைக்கும் சுகமாகவே வாழ்ந்திருக்க வேண்டும். எனக்கு என்னங்க குறை? அப்படி இருந்தாலும் பாவத்தை பணிந்தாய் அல்லவா? நான் சுகமாக வாழ்ந்து ஆசி கூறினேன். அப்படி இருந்தாலும் சுவாமி இந்த பாரோர் பூவை ஏதோ ஒரு காரணமாக நான் அடுத்த மாதிரி தெய்வா உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? தெய்வா சொல்லுங்க சொல்லுங்க. நாள்தோறும் நாள்தோறும் நாம் இருவருமாக எங்கு செல்வது வழக்கம்? எங்கு செல்வது வழக்கம் என்றால் கைலாயங்கிரியை சென்று எனது மாமாவாகிய ஈச கடவுளையும் சுவாமி தெய்வா எனக்கு மாமி பார்வத தேவியும் இருவரும் வணங்குவோம். தினந்தோறும் கைலாயம் சென்று என்னுடைய தாய் தந்தையை கண்டு அவர் பாதத்தை பணிந்து ஆசி பெறுவது வழக்கம் அல்லவா? வாங்க போலாம். அதனால் தான் உன்னை அழைத்தேன். அதான் வாங்க போலாம். அதெல்லாம் ஆனா போலாம் போலாம் எதை இட்டு வைக்கிறியே? சரி என்ன இங்க வாடா.
ஒண்ணு பண்ண மாட்டேன் நானு. இல்ல ஏன்னா பின்னால பை வாங்கிட்டு என்ன சரி வா. டேய் வாங்க மாட்டேன். தாய் தந்தையை வணக்கம் என்று சொன்னாரு சாமி. வாங்க போலான்னு சொன்னா ஏதோ ரிக்கு வைக்கிறாரா? டேய் பக்தா, மயில் வாகனத்தில் செல்வதாக இருந்தால் மூவராக செல்ல வேண்டும். அப்படிதானே? இருங்க. ஒரு புறம் சந்திரா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க மயில் மீது, ஒரு புறம் நானும் ஒரு புறம் முத்து இருந்தா மூவர் போகலாம். சரியா? ஏன் நான் பேசுறேன், இவனை போய் நம்ம சரியா கொண்டு அவன் ஒரு முருக பெருமாளே உங்களுக்கு தான் கேக்குறேன். இப்போ நான் நீ அம்மா என் பொண்டாட்டி. ஒட்டப்பட்ட எனக்கு அம்மா என் பொண்டாட்டியா? அம்மா ஏண்டா நீ என்ன போட்டு வச்சுக்கிறேன்? நீ யாரா இருக்க? நானு நீ நானு அம்மா என் பொண்டாட்டி. மறுபடியும் என்ன சொல்றாங்க? கூட்டு வச்சு அதே தப்பா பேசுறா. பக்தா வரமாட்டேன். டேய் வரல. தெய்வா அவனெல்லாம் வந்து பஞ்சாயத்து வச்சுனா அப்படிதான் இருக்கும். இருந்தா ஏங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. அது சாதாரணமா இல்ல. பஞ்சாயத்து போகணும்ல. நான் பேசிக்கிறேன். போடா ஏங்க வாங்க போலாம். தெய்வா அதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? மயில் வாகனத்தில் செல்ல வேண்டுமேயானால் மூவராக செல்ல வேண்டும். மூவராக செல்ல வேண்டும்னா முத்து கூட்டுகளான்னு சொன்னேன். அதுக்கு வேணான்னு சொல்றேன். வேற யார் மூவரா? அதான் இது சிக்கல். அதுக்கு தான் சிக்கல் இருக்குது. ஒண்ணுக்கு ரெண்டாச்சு. தெய்வா அதனால் மூவராக செல்ல வேண்டுமானால் உன்னுடைய தங்கை இருக்கிறாள். எடுத்தான்னு வச்சு அதெல்லாம் வந்து நேத்தான முடிச்சுவா உனக்கு நீ ஒரு பெரிய எடுத்து பொண்ணு அவரு கூட சமாளிச்சிடும் போல. என்ன தங்கச்சிக்கிறா? என்ன தொட்டு தேவர் மூவர் அறிய அக்னி சாட்சியா அக்னி முடித்து அதாண்டி நான் பண்ண தப்பு. 10 இடத்துல ஆள் இருக்கு. இந்த மேல ஆள் இருக்கு தெரிஞ்சு வச்சியா? மூச்சு நான் கேட்கிற கேள்விதான் பதில் சொல்லணும். வாயை திறந்துன்னு வச்சுக்க. நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி. இல்ல இல்ல எங்கடா தங்கச்சி போச்சுக்காத. எனக்கு நீ வந்து ஒரு பெரிய இடத்த பெண்ணு. தேவ இந்திரனுக்கு மகளாக பிறந்து என்ன மணந்திருக்கிற. ஆனா இந்த மாரி பஜாரி வேஷம் ஆனா எப்படி தங்கச்சி உன்னுடைய தங்கை வள்ளி அந்த சக்காலத்தி போற சக்காலத்தி அந்த ஆயோட்டும் வள்ளி கூடவா குறைச்சி எப்படி இருக்கும் அவையெல்லாம் பட்டு சுத்தி அவளா கூட வர நான் தவிர அம்மா எப்பேற்பட்டவரு அவங்கள்ட்ட நான் சொல்றேன். நம்ம 3 பேரும் போல நான் என்ன சொல்றேன் பாக்குறியா? நான் போலான்னு சொல்லுவான். இந்த மாரி பஜாரி வேலை பண்ணுவான். அவன் பின்னால தோட்டம் அவன் எல்லாத்தையும்
சொல்லாதீங்க. அவனை கூப்பிட்டு வச்சுனா தான் நமக்கு வம்பே. அவனை ஏன் கூப்பிடுற? நம்ம சண்டைக்கு ஐயோ, நடியில போறியா, உடையில போறியா, இல்லவோ நானா கொண்டு பஞ்சாயத்துக்கு எனக்கு எங்க குறை இருக்குது? அந்த குறை என்னன்னா நம்ம குறைத்துக்கு மரியாதை கட்டுக்கிறோம். மரியாதை கட்டுக்கிறோம். நானா போய் பேசுறாங்க, பேசிட்டு உள்ளாச்சிருவோம். யாரு அந்த அளவுக்கு கையை அடிக்கிறாலும் ஐயோ அங்க அடிவாங்க, இங்க வந்து அடிவாங்க. 2 பேர் இருக்கிறாங்க, ஒத்திட்டு கூட அடி வாங்க. யாரு அந்த சக்காலத்துக்கு போய் ஏமாந்து நடப்பாங்க? எனக்குன்னா முருகா 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 முருகா, நான் தளத்துக்கல் முருகா, பேசாம இந்த அம்மா டைவர்ஸ் பண்ணு. 1க்கு 2 ஓய்வுக்கு 3ன்னு 3க்கு நிக்க வச்சா எப்படி இருக்கும்? ஒரே பொசிஷன்ல இருக்கும். 4வது நீங்க எப்பேற்பட்டது? அந்த தெல்லு மாயிலே தெல்லு மாயிலே தெய்வதான நாடிக்க தெல்லு மாயிலே வள்ளி கோரத்துக்காக கண்ட வேலையா ஊட்டி காலத்தை வரியா? ஐயோ ஐயோ மணி கண்டிப்பா இந்த மாதிரி இல்ல பொட்டிக்காரா, எனக்கு மட்டும் தாலி கட்டி என்கிட்டயே வந்ததுன்னா நீ என்ன தேவா, நான் உங்களை தாண்டிக்கிறேன். எனக்கு 10 வந்து நான் உங்களை தாண்டி உன் பக்கத்துல தாங்க கிட்ட வந்தா கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த குறை மூக்கு தான் இருக்குது. நீ வரையில இல்லடி, நான் கூட போவேன். யாரு வரையில அது உன்ன சொல்லி தப்பு இல்லடா. அவரே கூப்பிட்டுருக்காங்களா? உன்ன சொல்லி தப்பு இல்ல. தெரியுமா ஊட்டி வளர்த்த புள்ள ஒன்றுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒன்றுக்கு விநாயகன் முருகன் என்று 2 பேர் இருக்கும்போது பிச்சை எத்த குத்தி தான் ஒப்பம் குத்தி. அது மட்டும் இல்ல, உனக்கு ஒப்பனுக்கு ஒண்ணா இருந்தா பரவாயில்ல. எப்படி தெரியுமா என் மாமி? அழகான என் மாமி பார்வதியா தானிருக்க. அழகான என் மாமி பார்வதியா தானிருக்க. தனியரா கூட்டி யார வச்சுக்கிட்டாரு. உலகையே படைத்த ஓம் சக்தியாக விளங்கக்கூடிய என் மாமி பார்வதா தேவி இருக்கும்போது ஒரு தலையில பூஜை ஊரு ஊரா எப்படி போறேன்னு தெரிய மாட்டேங்குது. 6 மணிக்கு அங்க வீட்டுல கிளம்புனா 10 மணிக்கு ஆட்டோ போட்டாங்க. என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட ஒண்ணும் விஷயம் கிடையாது. அந்த குறை சக்காலத்து வந்தோம் 2ல 1 நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நான் இருக்கிறதே அப்புறம் மரியாதை கேட்டு வச்சு கடவுள் ஆசைன்னு பாக்குறேன். வாயில வட்ட வரும். நம்ம குடும்பத்தை ஏலம் போடாது. நீ வா, நீ கம்முனு நான் பேசுறேன். தெய்வா, நான் உன் பக்கம் தான்.
நீ கம்முனுக்கு அவத்தான் கிட்ட வராத நாத்து அடிக்குது எட்டால போ. உன் மேல தான் கம்பெனிக்கிறான் என்ன சொல்லலாம் யார் மேல கப்பு அடிக்குது? மரியாதை கேட்டு சொல்லாத போமா இங்க வா. ஆ? அதானே அம்மா மலையே ஏண்டி? இந்த சக்காலத்தி ஒத்திக்கிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. எடுத்துட்டு வரட்டு விட்டு போக தெய்வா நீ விட்டு கிடப்ப என்னையாண்டி விட்டு கிடக்க சொல்ற மரியாதை கட்டுப்படும் கம்முன்னு உட்காந்து வாய வச்சுக்கிறான் எதுக்கு நாடி போற நீ நல்லா இருக்கணும், பத்து ரூபா இருக்கணும். மரியாதை கட்டுப்படும். ஏய், தாலிக்கு என்ன போச்சு? அந்த வட்டு